ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ ஆட் டேபிளில் ஆட்டோமேஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ட்ரிகர் பண்ணுறது, என்னென்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆட் டேபிள் லாகின் பண்ணி வந்தோடனே இங்கே 3 டேப்ஸ் இருக்கும். இப்போ புதுசாக ஃபார்ம்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் உங்கள் டேட்டா பற்றி நிறையா டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஆட்டோமேஷன் டேப். ஸோ ஆட்டோமேஷன் டேப் கிளிக் பண்ண உடனே இந்த வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே ஆட் ட்ரிகர்னு இருக்கும். ஆட் ட்ரிகர்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எப்போ வந்து இந்த டேட்டா வந்து ட்ரிகர் பண்ணணும், என்ன ஆக்ஷன் நடக்கணும், எப்போ வந்து உங்களோட ஆட்டோமேஷன் வந்து ரன் ஆகணுன்றது தான் அந்த ஆட் ட்ரிகர். ஸோ இங்கே இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ when a record matches the condition, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் ஒரு ரெக்கார்ட் இருக்குது. இப்போ வந்து ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கும்போது, ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கணும், க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அதாவது ஸ்டேட்டஸ்ன்ற காலத்தோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆர் க்ளோஸ். அப்படி இருக்கும்போது அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து இதில் கொடுக்கலாம். when record matches the condition. இது வந்துட்டு when a form is submitted. சிம்பிள். இப்போ ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது மட்டும், இப்போ யூஸருக்கு நம்ம ஒரு சர்வே ஃபார்ம் அனுப்பும்போது, அவங்க சப்மிட் பண்ணும்போது சர்வே ஃபார்ம் அனுப்புகிறோம், அவங்க வந்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கணும்ப்பா அப்படின்றது வந்து நம்ம when a form is submitted கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து when a record created. ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. when a record created போது ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போதும் ஆட் டேபிளில் ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும், இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுக்கணும். ஸோ என்ன ஃபார்ம் ஆல்ரெடி நீங்கள் ஃபார்மும் வச்சுருக்கீங்க, ஒரு டேபிளில் வந்து ஃபார்ம் லிங்க் பண்ணியிருக்கீங்க, அதே டேபிளில் ரெக்கார்டும் வேற ஒரு சோர்ஸ்லேருந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம when a record is created கொடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு, அதாவது ரெக்கார்ட் வந்து இன்னொரு சோர்ஸ்லேருந்து வருது, அவங்க யூஸருக்கு நான் எதுவும் பண்ண வேணாம், எனக்கு வந்து ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணுற யூஸருக்கு மட்டும் நான் ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபார்ம் இஸ் சப்மிட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து when a record gets updated. ஒரு வேல்யூ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டோட வேல்யூ நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்கணுன்றதை வந்து when a record is updated, ஒரு வேல்யூ அப்டேட் ஆகும்போது பண்ணுறதை இருக்கலாம். அடுத்து அட்டச் ஷெட்யூல் டைம். இது வந்து என்னென்னா ஒரு எவ்ரிடே. இதில் ஷெட்யூல் டைத்தில் நிறையா இருக்குது. எவ்ரிடே, எவ்ரி மந்த்து, இத்தனை நாள் டைம் பீரியடில் நடக்கணும், இவ்வளோ டைம் இன்டர்வல் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஷெட்யூல் டைமில். ஸோ இதை வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைமில் நடக்கணும். ஸோ டெய்லி காலைல 10 மணிக்கு எனக்கு இந்த ஆட்டோமேஷன் ரன் ஆகணும், இந்த டேட்டாலாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம ஷெட்யூலில் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எவ்ரி 15 மினிட்ஸ் ரன் பண்ணணும் ஒரு ஆட்டோமேஷன். இப்போ பேமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில டைம் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து டேரெக்டாக அந்த கேட்வேலேருந்து அப்டேட் ஆகலை, நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் ரன் பண்ணி நான் செக் பண்ணிக்கிறேன்ப்பா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஷெட்யூல் டைம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேஷன் என்ன பண்ணால் எவ்ரி 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஷெட்யூல் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த டைம் இன்டர்வல் எவ்ரி 15 மினிட்ஸ், எவ்ரி 10 மினிட்ஸ், எவ்ரி 30 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த டைம் இன்டர்வலில் நீங்கள் ஆட்டோமேஷன் ரன் பண்ணி இமீடியட்டாக அப் டு டேட்டில் அந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் நம்ம ஷெட்யூல் டைம் வந்து அந்த ஆட்டோமேஷன் யூஸ் ஆகும். அடுத்து வந்து when a record enters into a view. இது என்ன அப்படின்னா, நம்ம டேட்டாஸில் பார்த்தா நமக்கு டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். கிரிட் வியூ இருக்குது. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணால் நீங்கள் இஷ்டப்பட்ட வியூஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ என்னென்னா, இப்போ இந்த வியூவில் வந்து நான் ஒரு ஃபில்டர் கண்டிஷன் கொடுக்குறேன். current date is today, created date is today, ஒரு செஷன் டேட் இஸ் டுடே. ஒரு செஷன் நடக்க போகுது அப்படின்னா செஷன் டேட் வந்து இன்னைக்கு டேட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கால்குலேஷன் ரன் ஆகணும் அந்த பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னும் போது அந்த கரண்ட் டேட் இஸ் தட் செல் வேல்யூ இஸ் டுடே அந்த கரண்ட் டேட்டோட மேட்ச் ஆகும்போது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் வியூக்குள்ளே வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அப்போ வந்து அந்த ரெக்கார்ட் என்டர் ஆகுது, அந்த வியூக்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களால் சில ஆக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேஷன் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ இது பேசிக்ஸ். இதில் வந்து see all ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, when a webhook receive, இது ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி பேமெண்ட் கேட்வே நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக இப்போ ரேசர் பே வந்து லிங்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆட் டேபிள் ஃபார்ம் இல்லை எதையாவது ஒன்று லிங்க் பண்ணுறீங்க, இல்லை ரேசர் பேல பேமெண்ட் ஆகும்போது அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ஆட் டேபிளில் க்ரியேட் ஆகும். ஓகேவா? இது ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே எனக்கு சப்மிட் ஆகும்போது எனக்கு ரெக்கார்ட் இங்கே வரணும். டேரக்ட் இப்படி இன்டெகிரேட் பண்ண முடியாதுல்ல நம்ம. ஸோ அப்போ என்ன இன்டெகிரேட் பண்ணலாம், ஏபிஐ மூலம் இன்டெகிரேட் பண்ணலாம். உங்களுக்கு சிம்பிளாக பண்ணிக்கணும். எனக்கு வந்து இந்த வெப்ஹூக் கால் பண்ணும்போது எனக்கு ரெக்கார்டு வந்து இங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இங்கே வெப்ஹூக் ரிசீவ்டுன்னு இருக்குல்ல. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆட்டோமேஷனில் ஒரு வெப்ஹூக் லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க்கை வந்து அங்கே ரேசர் பேயில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி டைம் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகும்போது அந்த ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டேபிளில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெப்ஹூக்கை வச்சு வெப்ஹூக் ரிசீவ் ஆகும்போதெல்லாம் ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆகும்போதெல்லாம் ட்ரிகர் பண்ணுறது வந்து வெப்ஹூக் ரிசீவ்டு அந்த ட்ரிகர் பாயிண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேணால் பட்டன் இஸ் கிளிக்டு. நம்ம டேட்டாவில் வந்து ஒன் ஆஃப் த டேட்டா டைப் வந்து பட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனை வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணுறாங்க ஒரு மார்க்கெட்டிங் டீம் இல்லை ஆப்ரேஷன் டீம் வந்து ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அதை வந்து பட்டன் கிளிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா பேசிக் ட்ரிகர் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்னும் இது டீட்டெயிலாக பார்ப்போம் ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு வீடியோவில். ஸோ இதுதான் பேசிக் ட்ரிகர் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே ஆர்டேபிள் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லை என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எல்லாமே போதும்னு நினைக்கிறேன். இது போக உள்ளுக்குள்ள சப்ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். when I record matches ஏஐ கூட நான் லிங்க் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ when I record matches the condition இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ட்ரிகர் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம டேபிள்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணணுமா, க்ரியேட் பண்ணணும், ரெக்கார்டு க்ரியேட் பண்ணணுமா, இல்லை அப்டேட் பண்ணணும், இல்லை ஃபைன் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆப்ஷன் ரன் ஸ்கிரிப்ட் அப்படின்றது. ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே இந்த ஆட்டோமேஷன் இந்த ட்ரிகர் பாயிண்ட் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி நம்ம கீழே ரன் பண்ணிக்கலாம். ஸோ யா நெக்ஸ்ட் வீடியோஸில் இதில் இருக்க ஒவ்வொரு ட்ரிகர் பாயிண்ட்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ